புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நலச்சங்கத்தின் சார்பில் வாரிசுதாரர் பணிக்கு விண்ணப்பித்து உள்ள அனைவருக்கும் ஒருமுறை தளர்வளித்து வாரிசுதாரர் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து 23 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தின் போது வாரிசுதாரர் பணி நியமனம் குறித்து சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த நிலையில் கடந்த 12/3/2025 அன்று காலை கம்பன் கலையரங்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ராஜா தியேட்டர் சிக்னலில் குடும்பத்துடன் மறியல் போராட்டம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதற்கு ஆயுதமாகிக் கொண்டு இருந்தோம். அப்போது அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் தங்களோடு சிறப்பு பணி அதிகாரி, முதுநிலை கணக்கு அதிகாரி, கண்காணிப்பாளர் ஆகியோரை போராட்ட களத்திற்கு அழைத்து வந்து தங்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையின் போது தாங்கள் எங்கள் சங்கத்தின் முக்கிய கோரிக்கைகளான இறந்த சுகாதார ஊழியர் பெயர், வாரிசுதாரர் பணிக்கு விண்ணப்பித்துள்ள ஊழியரின் வாரிசு பெயர், விண்ணப்பம் அளித்த தேதி ஆகியவற்றை ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்க கால அவகாசம் அளித்து வெளிப்படையாக தகவல் பலகையில் ஒட்ட வேண்டும் அல்லது வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்றும், அந்த பெயர் பட்டியல் மீது தெரிவிக்கும் ஆட்சேபனைகள் சரி செய்து அந்த பட்டியலை இறுதி செய்யும் வரை காலியாக உள்ள மொத்த பணியிடங்களில் 5% கணக்கிட்டு தயார் செய்யப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பக்கூடாது என்றும் கேட்டிருந்தோம். மேற்கூறிய 2 நிபந்தனைகளையும் தாங்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் அடிப்படையில் மினிட்ஸ் நகல் தருவதற்கு தாங்கள் ஒத்துக்கொண்டு மினிட்ஸ் நகல் அளித்து உள்ளீர்கள். ஆனால் ஒருபுறம் பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி மினிட்ஸ் நகல் அளித்துவிட்டு மறுபுறம் தாங்களே அதனை மீறுவது என்பது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது. தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்டபடி இதுநாள் வரையில் பெயர் பட்டியலை தகவல் பலகை அல்லது வெப்சைட்டில் வெளியிடவில்லை. நாங்கள் ஏற்கனவே கடந்த 1/4/2025 அன்று மீண்டும் தங்களின் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதை தெரிவித்த நிலையில் அப்போதுதான் தாங்கள் பெயர் பட்டியலை வெளியிட உயர்திரு சுகாதார செயலர் அவர்களின் ஒப்புதலை பெற்று விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினீர்கள். ஆனால் தற்போது வாரிசுதாரர் பணி நியமனம் சம்பந்தமாக எங்களுக்கு கிடைத்துள்ள தகவல் எங்களை நிலைகுலைய செய்வதோடு தங்களின் மேல் உள்ள நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது. எனவே வாக்குறுதி அளித்தவாறு இதுவரை பட்டியலை வெளியிடாததை கண்டித்தும், மேலும் உடனடியாக பட்டியலை வெளியிட வருத்தியும் இன்று அலுவலகத்தில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நலச்சங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர்.